ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஆடெல்லாம் வந்து மேய்ச்சலுக்கு போகுது. ஒரு ஆடு மட்டும் கொல்லை கடைசியில் நின்று வர மாட்டேங்குதுப்பா. என்ன ஏதுன்னு பாரு, உடம்பு சரியா நின்று பார்க்க சொன்னாங்க. நம்ம அதுதான் போயிட்டு பார்க்க போகிறோம். கத்திக்கிட்டு இருக்கான். ஆண்டி தங்கம் என்ன செய்யுது? முடியலன்னா நீ போவாத, போய் நீ போவேணாம். போனீங்கன்னா வேலை தான் கொடுப்பேன். ஏய் சேட்டா, இந்தாண்ட வா. முந்தா நாள் குட்டி விட்ட கொட்டா எப்படி இருக்குது பாருங்கள். மழை பெஞ்சாலே கண்ணாப்புறன்னு ஆகிடும்ப்பா. மணிமேலே வந்திருக்காங்க, கூட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ஒன்று ஏன் தூங்குது? மங்கத்தல்லையும் தாளாட்டு தூங்குது. தங்கப்பில்ல இங்கே போறடி, எல்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டானே. ஏந்திரியே பா. என்ன மழை பெஞ்சது, எல்லாம் சுகமாக தூங்கிட்டீங்களாடா? அவன் தான் குட்டி போட போகிறான். எல்லாம் போயிட்டானோடி. நீ போவேணாம். இப்போ மடியும் விட்ட மாதிரியும் தெரியல, லேசாக தான் விட்டுருக்கு. சிம்டம்ஸ்லாம் குட்டி போடுற சிம்டம்ஸ் தான் இருக்குது. சேட்டா வச்சு நேற்று தானே முட்டு வாங்கினேன். வா இல்லை, ரொம்ப வீரன் நினைப்பு. வா வா வாம்மா. தாலாட்டு நீ ஓடு, அவன் வர வேணாம், ஓடு. வா வா வா. என்னடா ஆச்சு? வாங்கடா. முடியா முடியா, நான் போகிறதுக்காடி கொண்டு போய் விட்ற முடியா? பா 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 வாம்மா. அது வர வேணாம், நீ ஒண்டி வா. பா பா பா. புடி 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 புடி. பா படா. அவனை வச்சு கதை சத்தம். வா தாளாட்டே. பா பா பா. புடி 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 புடி. பா நீ இங்கே இருமா, நீ வர வேணாம், இரு இங்கே இரு. இங்கே இரு. பா நான் கொண்டு போய் விட முடியா? பா சேட்டா ஓடிப்பிடு ஓடிப்பிடு, உள்ளார ஓடிப்பிடு. பா முடியுமா முடியுமா? வாங்க வாங்க. மழை பெஞ்சது நல்லா சுகமாக தூங்கியாச்சு தன்னை மறந்து. வா வா வா. அவன் வந்து செய்யமாட்டான், வேணும் வா. ஆடுலாம் ரொம்ப தூரத்துக்கு போயிடுச்சு. அவங்களுக்கு கூப்பிட்றது கால் வருமா என்னன்ட்டு தெரியல. என்ன வேகமாக வராங்க பாருங்க. போடு 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 போடு. எங்க எங்க தாலாட்ட கூப்பிடுங்க. ஓடுறி ஓடுறி. நின்று இதை பாருங்க, நேற்று முட்டிட்டானா. எப்படியோ ஆடு நிற்கிறத கண்டுபிடிச்சி யோசிச்சு போகுது. நம்ம ஆடு தானா, நம்மள தான் கூப்பிட்றாங்களா அப்படின்ட்டு. நம்மளும் வீட்டுக்கு போய் குட்டி போட்ட ஆடு என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். சேட்டா சேட்டா வா, வீடு வந்து சேரு வா. இது வந்து நேத்தி பறித்த கத்திரிக்காய், அதாவது சொத்தக்காய், ஒதுக்கினக்காய். இதை கொண்டு வந்து தான் நம்ம ஆட்டுக்கு நறுக்கி வைக்கணும். இப்போ வந்து மல்பெரி வயலுக்கு போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குடி கொண்டு வந்து 2 கட்டு வந்து கூண்டுக்குள்ளே போட சொன்னாங்க. நம்ம கொட்டாயில் போட்டு வச்சுருக்க முடியாது, ரோல் பண்ணி அதை கொண்டு வந்து அந்த கூண்டுக்குள்ளே வச்சிட்டோம்னா மேய்ஞ்சிட்டு வந்து திம்பானுங்க. நேற்று எந்த அளவுக்கு மழை பெஞ்சுதோ அந்த அளவுக்கு இன்றைக்கி வேர்த்து ஊற்றுது. குட்டி போடுறவங்க இங்கேயே நிற்கிறாங்க. அது போட்டதுக்காட்டி நம்ம கள்ளக்குடியை வந்து ஃபுல் பண்ணி வச்சுருவோம். எருவெல்லாம் வந்து ஒரே முட்டைலாம் கொட்டி வச்சுருந்தோம். கோழி கூட அப்படி சீக்காதுப்பா. இவனை சிச்சு தந்தரையாக ஆக்கி விட்டானுங்க எல்லாத்தையும். நயலுக்கு வந்ததும் அப்பாடான் இருக்குது. இதுக்கே கொஞ்சம் தூரம்தான். கள்ளக்குடியை வந்து தூக்கி விட்டாச்சு. மணி மேலே தூக்கி வண்டி
கூண்டுள்ள போட்டுட்டு மறுபடியும் வந்து இன்னொரு கட்டு வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. கட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேசாக தான் இருந்துச்சு. நல்லா காய வச்சு தான் ரோல் பண்ணி வச்சுருந்தோம். நேற்று மழை பெஞ்சத்தில் சாரல் அடிச்சிருக்கும் போல இருக்குது. கொஞ்சம் ஈர நசுப்பு ஏறி நல்லாவே வெயிட் ஆகிடுச்சு. கொஞ்சம் 2 கட்டு வந்து போதும். ஏன்னா இப்போ வந்து மேய்ச்சலுக்கு போகிறானுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா எப்போ மழை வரும் என்ன செய்யுங்கிறது தெரியாமல் இருக்குது. மழை நனைஞ்சிச்சுன்னா சுத்தமாக திங்காதுங்க. அதனால் 2 கட்டு மட்டும் போதும். நின்றுக்கிட்டு இருந்த ஆடு வந்து படுத்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து குட்டி போட்டுரும். மணி வந்து பார்த்திங்கன்னா 9:15 ஆகுது. நம்ம என்ன காலை சாப்பாடு செய்யலை. பெரும்பாலும் ஆடு வந்து காலை சாப்பாடு செய்கிற டயத்துக்கு கரெக்டாக குட்டி போடுறானுங்க. அது ஏன்னு தான் தெரியல. அது கட்டி போய் ஒரு டீயாவாச்சும் குடிச்சிட்டு வந்துடணும். என்னடா நீ ஒண்டி படுத்துருக்க? மீதி பேர்லாம் எங்க? குட்டி வந்து போட்டுட்டான். நம்ம டீ போட்டுட்டு வாத்துக்காட்டுமே குட்டி வந்து போட்டுடுச்சு. டீயவும் குடிச்சப்பாடு இல்லை. ஒரே ஒரு சவுண்டு கேட்டுச்சு. பூந்தடிச்சு ஓடியாந்து பார்த்தா குட்டியை போட்டே முடிச்சிச்சு. மணிமேகலையும் இதுக்கே பக்கத்தில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த சத்தம் கேட்கல. ஏன்னா ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த சத்தம் கேட்கல. குட்டி போட்ட உடனே அந்த மூக்கில் உள்ள வழவழப்பு தன்மையை மட்டும் நல்லா ஃப்ரீயாக்கி விட்டோம்னா அதுக்கு மூச்சு விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றதை கூட கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுக்கலாம். குட்டி போட்ட உடனே அந்த மூக்கு பகுதியை மட்டும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி விடணும். அடுத்தது வந்து மேலே தொடச்சி விட்டால் மட்டும் போதும். நான் வந்து பார்த்திங்கன்னா குழம்புலாம் கிள்ள மாட்டேன். நிறைய பேர் வந்து குழம்பு கிள்ள மாட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து அது கிள்ள மாட்டேன்ப்பா. அது கில்லாததுனால எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஆட்டுக்கு வந்து நெவம் வந்து நீட்டாக இருந்துச்சு. அதையும் நம்ம கட்டு வச்சு நறுக்கி விட்டுட்டோம். அது எப்போ நறுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை நாள் அப்போ தான் அது நறுக்க முடியும். ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ மழை நாளில் ஊறி போய் சாஃப்டாக இருக்கும் நறுக்கிறதுக்கு. அது மட்டும்தான் அந்த ஒரே ஒரு ஆட்டுக்கு மட்டும்தான் வந்து நகத்தை வந்து கட் பண்ணி விட்டேன். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. இதனால் இன்னொரு குட்டி போடுவான் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். இன்னொரு குட்டி வந்து போடலை. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனால் தரையை மட்டும் சிரிச்சிக்கிட்டே இருந்துச்சு. சரின்ட்டு இந்த குட்டியை ஊட்ட விடலான்னு பார்த்தா தலைச்சி தாடு மாரி ஊட்டத்துக்கும் விடலை. ஏன்னு தெரியல, ரிவர்ஸில் போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு நான் வந்து சீம்பால் கொடுத்ததே வந்து ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் கொடுத்தேன். ஏன்னா அவ்வளோது ஒரு போராட்டம் இதுக்கிட்ட. தலைச்சி தாடு தான் அதுமாரி பண்ணும். இவன் வந்து இப்போ 2வது தடவைன்னு நினைக்கிறான். 2வது தடவையா 3வது தடவையான்னு தெரியல குட்டி போடுறான். பாவம் அதுக்கு டயர்டாக இருக்குது போல இருக்குது. கொட்டாய் விட்டுட்டே இருக்குது. இப்படி தான் தலையை சிரிச்சிக்கிட்டே இருந்துச்சு. நானும் இன்னொரு குட்டி போட போதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். குட்டி போடுற மாதிரி தெரியல. படுக்கவும் இல்லை ஆடு. இவ்வளோ நேரம் வந்து ஆகாது. அடுத்த குட்டி போட போதுன்னா மொதல் குட்டி போட்டதுக்கப்புறம் அடுத்த குட்டி போட போதுன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து போட்டுருப்பா. 5 நிமிஷத்துக்குள்ளேயே போட்டுரும். அப்படி ரொம்ப முடியாத ஆடாக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கும். அவ்வளோதான். அதுவே அதிகம்தான். நானும் ஒரு 1/2 மணி நேரம் போல் வெயிட் பண்ணி பார்த்தா ஆடும் படுக்கலை. குட்டியை தூக்கி நேரில் போட்டுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. இது என்ன குட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டைக்குட்டி. ஒரு குட்டி தான் போட்டுருந்துச்சு. பொட்டைக்குட்டி. குட்டி வந்து நல்ல பெரிய குட்டியாக இருக்குது. மணிமேகலையை பாருங்கள், பக்கத்தில் தான் இருக்காங்க. இது குட்டி போட்டது வந்து அவங்களுக்கு தெரியல. நானும் வந்து நிற்கிறேன், சும்மா தான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. 2 கையும் வேலை செய்யுதா. ஃபோன் வந்து எங்கே இருக்குன்னு யோசிப்பீங்க. அவங்க தலையில் வந்து இந்த துண்டு கட்டியிருக்காங்க பாருங்கள். சின்னோண்டு ஃபோன் தானே, அது வந்து அந்த துண்டில் வந்து சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே தான் ஃபோன் பேசுவாங்க. வேலை பாட்டுக்கு வேலை நடந்துகிட்ருக்கோம். ஃபோன் பாட்டுக்கு ஃபோன் பேசுவாங்க. 2 in 1 ப்ராசஸ். நம்ம சாக்கு எடுத்து போட்டு குட்டியை ஒன்று எல்லாம் தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னொரு டைம் வந்து பால் கொடுக்கணும். இது சரியாக ஏன்னா வந்து பால் கொடுக்கல. இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு டைம் வந்து பால் கொடுக்கணும். மேய்ச்சலுக்கு போனவங்களும் வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா வெய்ய தாங்கலை, சீக்கிரமே வந்துடுச்சிங்கெல்லாம். பா டேய் ஒடியங்க பா பா எல்லாம் எங்கே போடுறத பாருங்கள். கொட்டாய்க்கு போடுது. பா பா ஒடியம்மா ஒடியங்க கள்ளக்குடி இருக்குங்க குடியா. பா பா ஏதாச்சும் ஒன்றாச்சும் வருதா? இது குறுன்னு பார்க்குது. மணிமேலே அந்த ஆட்டெல்லாம் ஓட்டி உள்ளார விடுங்க. மணிமேலே ஒன்று கூட வரல உள்ளார. பா பா அவங்க வந்தாங்கன்னா வந்திருக்கோம். பா ஒடியம்மா ஒடியா இங்கே வந்து தண்ணியை குடி. ஒடியா பா பா தண்ணி ஒன்று கூட குடிக்காது. ஏன்னா அங்கே வயலில் தர்பூசணி பழம் கிடக்கு. அதை தின்னுட்டு ஒன்று கூட தண்ணி குடிக்கிறதில்ல. ஒரு வாரமாக வச்ச தண்ணி அப்படியே கிடக்கு. ஒடியாங்க கள்ளக்குடி இருக்கு. ஒடியாங்க பா பா கத்திரிக்காய் பார்க்குது. கத்திரிக்காய் வேணுமா?
இதுதான் போயிட்டுருக்காரு வேக வேகமாக. ஒடியா ஒடியா. இன்னும் பாதி பேருக்கு தெரியல கள்ளக்குடி இருக்கிறது. கொட்டாய்க்கு போகிறாங்க. பால்காரி, என் தங்கமும் நேரம் எப்பயோ குட்டி போட்டிருக்கோம். அதுக்கு செனை கலங்கிடுச்சுப்பா. நல்லா குட்டி போடுற டயத்தில் வந்து கலைஞ்சிடுச்சு. பார்த்துட்டு போகலாம் என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்ட்டு. ஒடியாங்க ஒடியாங்க. வெயிலுக்கு வச்சுருப்பது குட்டியை. பருப்பு குடி போட என்ன கொஞ்சம் நேரம் ஆகும். நம்மளால் வெயிலில் நிற்க முடியல. வீட்டுக்கு போவோம். இன்னும் காலை சாப்பாடு செய்யலை. இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே இந்த கள்ளக்குடி காணாப்பிடும். மணிமேகலை வந்து கூட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி எல்லாம் கொட்டாயில் ஏறி பதனமாக படுத்தாச்சு. மழை பெஞ்சிருக்கிறதும் தரை ஈரமாக இருக்கான். ஏண்டி தங்கம்? ஏண்டி தங்கம்? இளமையிலே அளவு தங்கண்டி இது. மணிமேலையே குட்டியை கொண்டாந்து நேரில் விடுங்க மணிமேலை அப்படின்னு சொன்னதும் அவங்க குட்டியை மட்டும் தூக்கிட்டு வந்து நேரில் விட்டுட்டாங்க. ஆடு குட்டி போட்டு எடுத்துகிட்டே நிற்கிது. நம்ம இன்னொரு பால் கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதை போய் விட்டுட்டோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒழுங்காக குடிக்கல. மணிமேலை கொட்டாயெல்லாம் குட்டி முடிச்சுட்டு கத்திரிக்காய் வாயில் கிடந்துச்சு இல்லையா, அதை அள்ளிட்டு வர போயிருக்காங்க. இங்கே வா இங்கே வா. இந்தாம்மா வாடி. இந்தா யோ வா. நேரில் போட்டால் எங்கேயாச்சும் நேரில் வச்சுருக்கியா? வெயிலுக்கு எடுத்துகிட்டு போயிடுற. ஒரு பூடி போட்டியாடி. ஒரு பூடி போட்டார். இருமா. ஆட்டுக்குட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில குட்டிலாம் வந்து போட்டவுடனே எழுந்திரிச்சு தானாக பால் குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். மடியை தேடி போக ஆரம்பிச்சிடும். சில குட்டி வந்து 2 மணி நேரம் வந்து நம்மளா பிடிச்சிக்கிட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக ஆடை வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு குட்டி வந்து ஆரோக்கியமாக போடும். இந்த நடை வந்து நம்ம வந்து அந்தளவுக்கு கவனித்து வளர்க்கலாம் இல்லையா, அதனால் ஒரு குட்டி தான் போட்டான். ஒரு குட்டியாக இருந்தாலும் எழுந்திரிச்சு போய் தானாக குடிக்கலாம். இப்போ 2வது முறையும் நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டு தான் குடிக்கிறோம். ஏன்னா அதுக்கு வந்து சத்து பத்தலை. இனி ஒரு பொழுதுக்கு நம்ம பிடிச்சிட்டு கொடுத்தோம்னா மறுநாள் காலையில் தானாக எழுந்திரிச்சு குடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வளர்க்குற விதத்தில் தான்ப்பா இருக்குது. அவ்வளோதான்ப்பா. குட்டியெல்லாம் விட்டு முடிச்சாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிச்சா வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நாள் மறுபடியும் சந்திப்போம். நாளைக்கு பார்க்க போகிற வீடியோவில் என்ன பார்க்கலாம், நமக்கு யூடியூப்லேருந்து எவ்வளோ சேலரி வந்துச்சுன்னு பார்ப்போம்.